முன்னேற்றக் கழகத்தின் 25ஆம் ஆண்டின் மாநில பொதுக்குழு கூட்டத்தை தலைமை தாங்கி கொண்டு நடத்திட்டு கொண்டிருக்கும் தமிழின வேந்தர் அவர்களே, கட்சியின் பொதுச் செயலாளர் அவர்களே, மாநில நிர்வாகிகளே, மண்டல நிர்வாகிகளே, இங்கே திரளாக அமர்ந்திருக்கும் பொதுக்குழு உறுப்பினர்களே, மாவட்ட பொறுப்பாளர்களே, என் தொண்டர்களே, அனைவருக்கும் என் சிறந்தாந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கி 25 ஆண்டுகள் இதுவரைக்கும் நம்ம நடத்திட்டு வந்திருக்கோம். பல பெருமைகள் இருக்கு நம்ம கட்சிக்கு. அதெல்லாம் நினைவு கூறும்படி சில விஷயங்களை நான் சொல்றேன். அதே மாதிரி நம்ம சில விஷயம் இதுக்கு மேல என்ன பண்ண போறோம் அப்படின்றத சிந்திக்கவும் சில விஷயங்கள் நம்ம பேச வேண்டும். குடும்பன், காலாடி, பன்னாடி, கடையன், வாதிரியான், பல்லன், தேவேந்திர குலத்தான் என்றுதான் நம்மளை கூப்பிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ ஒரே பேராக தேவேந்திர குல வேளாளர் என்று அழைக்கிறதுக்கு நம்மளுக்கு முழு காரணம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகமும் நம்மளுடைய தலைவரும் தான். அதை நம்ம பெருமையா சொல்ல வேண்டும், நெஞ்ச நிமிர்த்தி சொல்ல வேண்டும். அதே மாதிரி முன்னாடிலாம் நம்மளை நீ யாருடா அப்படின்னு கேட்டா நம்ம மக்கள் குறுகி பதில் சொல்ல முடியாமல் நிற்பாங்க. எஸ்சி, பல்லன், அரசினன் அப்படின்னு சொல்றதுக்கு வெக்கப்பட்டு நின்னாங்க. ஆனா இப்போ தேவேந்திர குல வேளாளர் சொல்லி தைரியமா யார் கேட்டாலும் நம்மளால சொல்ல முடியும். அதுக்கு காரணம் நம் தலைவரும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தான். முன்காலத்துல கோயிலுக்குள்ள போறதுக்கு நம்மளுக்கு தடை விதிச்சிருந்தாங்க. நம்மளோட மரபை அவங்க மறைச்சு நம்ம கோயிலுக்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா நாங்க தாழ்த்தப்பட்டவர்கள் இல்லை, நாங்கள் தான் கோயிலை கட்டினோம் அப்படின்னு சொல்லி அந்த 1528 நம்மளுக்கு பரிவட்டம் கட்டினதை திருப்பி மீட்டெடுத்து பரிவட்ட நாயகனாக இங்கே அமர்ந்திருக்கும் நம் தலைவர் தான். அதை நாம் கூறும்படி நாம் நினைவு கூற வேண்டும். அதே மாதிரி காஞ்சிபுரத்து புஷ்ப பல்லாக்கு, அங்க நம்ம தேவேந்திர குல வேளாளர் பல்லாக்கை தூக்குகிறார்கள். அதை வரவேற்றும் விதமாக நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் அதை வரவேற்கிறாங்க. இந்த சமத்துவத்தை ஏற்படுத்தி தந்தது, இதை நிலைநாட்டினது நம்முடைய தலைவர் தமிழின வேந்தர் அவர்கள். இப்படி பல விஷயங்கள் நம்ம பேசிக்கொண்டே போகலாம், நேரம் கிடையாது. சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய உண்டு. மக்கள் ஒரு பிரச்சனைன்னா நம்மளை தேடி வராங்க. ஆனா அதே தேர்தல் அந்த வாய்ப்பை நம்மளுக்கு எப்பவுமே அளிக்கிறது இல்லை. அதை ஏன்னு நம்ம சிந்திக்கணும். நாம மக்களோட மக்களாக போய் அவங்க கூட இருக்க குறையை நாம் தீர்க்க வேண்டும், அரசியல் ஆக்க வேண்டும். அவங்களோட அரசியலோடு நெருக்கம் கொள்ள வேண்டும். நம்ம அடிக்கடி அவங்கள போய் மீட் பண்ணி அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை நம்ம தீர்த்து வைத்தா ஆட்டோமேட்டிக்கா அவங்க நம்மளை தேடி வருவாங்க. 2026 தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக சட்டமன்றம் செல்லும் என்ற உறுதிமொழியை நாம் எடுக்க வேண்டும். அரசியல் விடுதலையே சமூக விடுதலை, இது நம்ம கட்சியின் தாரக மந்திரம். அந்த மந்திரத்தின்படி அரசியல் அதிகாரம் வெல்ல வேண்டும். இதை நம்ம மக்களிடையே சொல்ல வேண்டும். நம்ம கட்சிக்கும் மற்ற குறிப்பாக திராவிட கட்சிக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம தான் கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம பெண்களின் வழியை நம்ம பேசுறோம். அவங்க பாலியல் வன்கொடுமை அதை நம்ம பத்தி நம்ம பேசுறோம். தமிழக மக்கள் முன்னேற்றக்காரன் பேசுகிறது. அதே மாதிரி நம்ம சகோதரர்கள், பல சாதி சகோதரர்கள் வெட்டி கொலை படுகொலை செய்யப்படுகிறாங்க. அதை பற்றி நம்ம பேசுறோம். அந்த வழியை பற்றி நாம் பேசுறோம். நிறைய வழிகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனா நம்ம ஓட்டுகளை வாங்கி சட்டமன்றம் செல்றவங்க இதை பத்தி யாருமே பேசுறதே கிடையாது. நம்ம மொழியை பற்றி மட்டும் பேசி அவங்க விவாதிக்கிறாங்க, நம்மளை திசை திருப்புறாங்க, அரசியல் படுத்துறாங்க. நம்ம வழிகளை பேசுவதற்கு ஒரே தலைவர் நம்ம கட்சி சார்ந்த தலைவர் தமிழின வேந்தர் மட்டும்தான். நாம் உறுதிமொழி எடுக்க வேண்டும். 2026 சட்டமன்றத்தில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், 2026 சட்டமன்றத்தில் தமிழின வேந்தர் அவர்கள் இதை உறுதிமொழி எடுத்து மக்களிடம் சொல்லி நாம் வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம்.